வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஆசிரியர்கள் பயன்பெறும் வகையில் அரசு தரப்பில் வெளியிடுகின்ற உத்தரவுகளையும் சலுகைகள் பற்றிய தகவல்களையும், குறிப்பாக சிறப்பு தேர்வு பற்றிய அறிவிப்புகளையும், டெட் தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சி பெறாதவர்கள் எந்த வகையில் விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசங்கள், அதேபோல் அவர்களுக்கான வழங்கக்கூடிய சிறப்பு சலுகைகள் பற்றிய தகவல்களையும், அவர்களுக்கு வழங்கக்கூடிய இலவச பயிற்சி வகுப்புகள் பற்றிய தகவல்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைய தினம் 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி சற்று முன் ஆசிரியர்கள் தேர்தல் பணி பயிற்சி வகுப்புகள் பற்றி முக்கிய அறிவிப்பு. என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது, இதன் மூலமாக ஆசிரியர்களுக்கு தேர்தல் பணி பயிற்சி வகுப்பு பற்றி என்ன வகையான தகவல்கள், உத்தரவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வருகிற 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. அதற்காக தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் 75,032 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்தல் பணியில் கிட்டத்தட்ட 14 லட்சம் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்படுவதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் மற்றும் அரசு ஊழியர்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கையாளுவது மற்றும் வாக்குப்பதிவு தினத்தன்று கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் தொடர்பான முதல்கட்ட பயிற்சி வகுப்பு ஏற்கனவே நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது கட்ட பயிற்சி வகுப்பானது சில மாவட்டங்களில் வருகிற சனிக்கிழமையும் சில மாவட்டங்களில் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெற உள்ளது. இதற்காக அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை தேர்தல் ஆணையம் அறிவிக்கவில்லை என்றாலும் அதற்கான ஏற்பாடுகள் செய்து வருகிறது. தேர்தல் பணிகளை பொறுத்தவரை அரசு ஊழியர்களை விட ஆசிரியர்கள்தான் அதிக அளவில் ஈடுபடுத்தப்படுவது வழக்கம். தமிழகத்தில் தற்போது +2 அரசு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்தும் பணி ஏப்ரல் 6ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. வருகிற 21ஆம் தேதி வரை இந்த பணி தொடர உள்ளது என்றும் கூறுகின்றனர். அது மட்டுமின்றி 10ஆம் வகுப்பு SSLC பொதுத் தேர்வு முடிவடைந்து விட்டதால் அதற்கான விடைத்தாள்களை திருத்தும் பணியும் தொடங்கப்பட இருக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் பணிக்காக பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டால் விடைத்தாள் திருத்தும் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்கள் ஒரு நாள் கூட விடுமுறை இன்றி தொடர்ந்து பணியாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவர். ஒவ்வொரு முறையும் சட்டமன்ற தேர்தல்கள் கோடை விடுமுறை காலத்தில் நடத்தப்படுவதால் ஆசிரியர்கள் கூடுதல் பணி சுமைக்கு ஆளாவதாகவும், வரும் காலங்களிலாவது இதுபோன்ற நிலை ஏற்படாமல் இருக்க தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் மாற்றியமைக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு டெட் செட் PhD ஆசிரியர்கள் சங்க மாநில தலைவர் ஜகவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வேண்டுகோளின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இந்த தேர்தல் பணிகளின் காரணமாக தேர்வு பணிகள் இருப்பதால் அந்த தேர்வுகள் முடிவடைந்து அவர்கள் பேப்பர் திருத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், அதனை முடிந்த உடனே ஒரு நாள் கூட விடுமுறை இல்லாமல் அதற்கான அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தப்பட இருப்பதை பரிசீலிக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல பயனுள்ள தகவலை சந்திப்போம். நன்றி.